ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும், டைட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா குடுக்கணும், அதுக்கு கன்டென்ட்லாம் எங்கேருந்து நம்ம எடுக்கலாம், நெக்ஸ்ட் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறது, போஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம, அதில எப்படி நம்ம ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர வைக்கிறது, ஆட்ஸ் வர வச்சத வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராப்பரா வித்ட்ரால் பண்ணி எடுக்கலாம். இத பத்தி ஏ டூ இசட் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒரு பிளாக் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டீங்களாவே நீங்க ஒரு பிளாக் கிரியேட் பண்ணி அதில ஆட்ஸ் வர வச்சு அதிலுமே நீங்க ஏர்ன் பண்ணலாம். மத்தவங்க உங்க போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்க்க வைக்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க கூகுள்ல போங்க. கூகுள்ல போயிட்டு பிளாகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. பிளாகர் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரும். blogger.comனு சொல்லிட்டு. அந்த ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டச் பண்ணி உள்ள போங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பிளாக் கிரியேட் பண்றது கூட ஈஸி தாங்க. ஆனா அதில ஆட்ஸ் வர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால கொஞ்சம் கவனமா வீடியோவ ஃபுல்லா வந்து பாருங்க. ஓகேங்களா? நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பிளாகோட வெப்சைட் நீங்க டச் பண்ணி உள்ள வந்துட்டோனே உங்களுக்கு கிரியேட் யுவர் பிளாக்னு ஒண்ணு இருக்கும். அத நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, உங்க மொபைல்ல நீங்க என்னென்ன மெயில்ல லாகின் பண்ணி வச்சிருக்கீங்களோ, எல்லா மெயிலுமே உங்களுக்கு ஷோ ஆகுங்க. நீங்க எந்த மெயில் லாகின் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு, அந்த மெயில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பண்ணிக்கங்க. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கினேன். லாகின் பண்ணின உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் கேட்குங்க. டைட்டில பொறுத்தவரைக்கும் நீங்க எத போடணும் அப்டின்னா, ஆ உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு இல்லையா? அதே போல இப்ப எனக்கு வந்து அன்பு அஃபிஷியல் அப்டின்னு சொல்லிட்டு நான் போட்டுருக்கேன். உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கோ, அத வந்து நீங்க டைட்டிலா வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துக்கலாம். அதாவது இந்த டைட்டில வச்சு தான் உங்களுக்கு ஏதாச்சும் சர்ச் பண்ணாங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வரும். நீங்க ஒரு போஸ்ட் போட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு மேல ஹெட்லைன் வருங்க இல்லையா? அதுதான் வந்து டைட்டில்னு சொல்றாங்க. அதனால உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ, அத டைட்டில் மேல டெக்ஸ்ட் பண்ணிட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுங்க. நெக்ஸ்ட் குடுத்துட்ட பிறகு இதுதான் முக்கியமான விஷயம். அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காமிக்குங்க. இந்த அட்ரஸ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த லிங்க் தான் நீங்க வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. இப்ப நெறைய பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. www.amazon.in, flipkart.in சொல்லிட்டு வருது இல்லையா? அதே போல உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு வெப்சைட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நேம் இது. நான் என்ன பண்றேன் பாருங்க, அன்அஃபிஷியல் நாட் 3 அப்படின்னு போட்டு நான் போடுறேன். கீழ பாருங்க திஸ் பிளாக் அட்ரஸ் அவைலபிள்னு இருக்கு. அன்அவைலபிள் ரெட் கலர் வந்துச்சு அப்படின்னா, அந்த அட்ரஸ் உங்களால வந்து போட முடியாதுங்க. அதேபோல இதில ஸ்பேஸ், புள்ளி, டாட் எதுவுமே வைக்கக்கூடாது. எல்லா எழுத்துமே ஒட்டுக்கா தான் வரணும். நம்பர் வரணும், பேர் வரணும். அவ்வளோதான். ஓகே. வேற எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது அதில. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அன்அஃபிஷியல் நாட் 3ன்னு போட்டுருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ அத வந்து நீங்க வந்து போட்டுக்கலாம். அதில அப்செட் ஆயிட்ட பிறகு கீழ நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் குடுத்துட்ட பிறகு மேல டிஸ்ப்ளே நேம் இருக்கும். டிஸ்ப்ளே நேம் டைட்டில் என்ன குடுத்தீங்களோ, அதே நேம் கூட நீங்க குடுத்துக்கலாம். நானும் அன்அஃபிஷியல் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருங்க. ஓகேங்களா? இதே போல இப்ப கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ப ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக கிரியேட் பண்ணியாச்சுங்க. அதாவது பிளாகுக்கான அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. பாருங்க எல்லாமே அப்டேட் ஆச்சு உங்களுக்கு. உங்களுக்கு பிளாகுமே கிரியேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் நீங்க பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, மேல 3 டாட் பட்டன் இருக்கும் குரோம்ல. அத நீங்க டச் பண்ணிட்டு, கீழ டெஸ்க்டாப் மோடுன்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த டெஸ்க்டாப் மோட மறக்காம எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கங்க. ஏன்னா, டெஸ்க்டாப் மோடு போட்டா மட்டும் தான் உங்களுக்கு நெறைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். மத்தபடி எந்த ஒரு ஆப்ஷனுமே உங்களுக்கு ஷோ ஆகுது. சப்போஸ் அத நீங்க ஆன் பண்ணல அப்படின்னா. அந்த ஆப்ஷன் நீங்க பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு பாருங்க செலக்ட் பிளாக்ன்னு இருக்கு. அதுல அன்அஃபிஷியல் இப்ப நீங்க கிரியேட் பண்ணத அத குடுத்துருங்க. குடுத்துட்டாப்ல இதாங்க ஒரு மெயின் பேஜ். ஓகே மேல இருக்கிறத கேன்சல் பண்ணிங்க. நோட்டிஃபிகேஷன கேன்சல் பண்ணிங்கன்னா அது நமக்கு கிடையாது. அப்ப 3 டாட் பட்டன கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் வரும். தீமு, லேயரு, ஏர்னிங்ஸு, செட்டிங்ஸ் எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வருங்க. இதுல முக்கியமா நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க வந்து டிஃபால்ட்டா செட்டிங்ஸ்ல போயிட்டு எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டா தான் இருக்கும். அதுல போய் நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து பண்ண தேவையில்லங்க. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒரு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணோம். அதுக்கு கன்டென்ட் எங்கேருந்து எடுக்கணும் அப்டின்னா, நம்ம சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா? அதில போயிட்டு நமக்கு என்ன கன்டென்ட் வேணுமோ அத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாங்க. மத்தபடி இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு எதுவுமே நீங்க பண்ண தேவை கிடையாதுங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் தீம் போங்க. தீம் போயிட்டு உங்களுக்கு எந்த தீம் ஓகேவா இருக்கோ அத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதில மேக்ஸிமம் நீங்க அத என்ன சூஸ் பண்றீங்க அப்டின்னா, தீம்ல வந்துட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. அதில சிம்பிள்னு ஒண்ணு இருக்கும். சிம்பிளுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெட் கலர் ஒரு லோகோ போட்டுருக்கு பாருங்க. ரெட் கலர்ல ஒண்ணு இருக்கும். அத டச் பண்ணி கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை குடுத்துருங்க. அப்ளை குடுத்துட்டு காட் இட் கேட்கும். காட் இட்டும் குடுத்துருங்க. ஓகேங்களா? இது பண்ணிட்ட பிறகு மேல வந்தீங்கன்னா, உங்களுக்கு கஸ்டமைஸ் இருக்கும். கஸ்டமைஸ் பக்கத்துல ஒரு கோடு மாரி இருக்கு பாருங்க. கீழ சாய்ஞ்ச மாரி ஒரு கோடு. அந்த கோட டச் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு பாருங்க மொபைல் செட்டிங்ஸ் ஒண்ணு இருக்கும். அந்த மொபைல் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுங்க. செட்டிங்ஸ் குடுத்த பிறகு டெஸ்க்டாப் இருக்கும். அந்த டெஸ்க்டாப் டச் பண்ணி சேவ் குடுத்துங்க. ஏன் அப்டின்னா, மொபைல்ல நம்மளுடைய பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாலும் டெஸ்க்டாப் மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகணும். அப்பதான் நம்மளுக்கு நெறைய ஷோ ஆகும். ஓகே நல்லா கரெக்ட்டா இருக்கும். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒரு பிளாகுக்கான ஒரு கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண போறேங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, கீழ பாருங்க பிளஸ் ஐகான் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த பிளஸ் ஐகானுக்கு நீங்க குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கிரியேட் பண்றதுக்கான அந்த பேஜ்க்குள்ள பார்த்தீங்கன்னா போகும். அந்த பேஜ்க்குள்ள போயிட்டு நம்ம தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க அந்த பிளஸ் ஐகான் குடுத்த உடனே எனக்கு இந்த பிளாக் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வருதுங்க. மேல டைட்டில் இருக்கு இல்லையா? அந்த டைட்டில்ல உங்களுக்கு எந்த டைட்டில் மேல வரணுமோ, அந்த டைட்டிலுக்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துக்கலாம் நீங்க. அடுத்ததா நம்ம பிளாக்கான கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிரியேட் பண்ணி வச்சுங்க. அதாவது நம்ம எத பத்தி போட போறோம்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரலான
இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஜென்ரலா ஒரு கன்டென்ட்ட பத்தி நான் போட போறேன். அதாவது ஃபுட்ட பத்தி போட போறேங்க. ஓகேங்களா? இப்போ கூகுள்ல போறேன், ChatGPTன்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்றேன். ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்ட பிறகு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத டச் பண்ணி உள்ள வந்துட்டுங்க. உள்ள வந்துட்ட பிறகு ChatGPT உள்ள போயிடுச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இதில போயிட்ட பிறகு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்ச் பண்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இருக்குங்க. ஸோ அதாவது இப்போ காட்டுறேன். இப்போ பாருங்க மெசேஜ் ChatGPTன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன டெக்ஸ்ட் பண்ணாலுமே வரும். ஆனா பேராகிராஃப் மாரி நம்மளுக்கு வராதுங்க. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு நான் அதாவது இப்போ டிஸ்ப்ளே ஒண்ணு காமிக்கிறேன். ஸோ அத பார்த்து நீங்க டைப்பும் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு எப்படி தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் குடுத்துருக்கேன். எப்படி நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேங்களா? வெல்கம் ரைட் எ கம்ப்ளீட் எஸ்இஓ ஃப்ரெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அந்த டெக்ஸ்ட்ட நீங்க பார்த்து ரைட் பண்ணாலும் சரி, இல்லன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? இதில பாருங்க, அதில சச்சின் டெண்டுல்கர பத்தி நம்ம கேட்டுருக்கோம் இதில. ஸோ அத நான் டெலீட் பண்ணிட்டு என்ன பண்ணேன், ஃபெஸ்ட் ஃபுட்ன்னு எழுதிக்கிறேன். அதேபோல அந்த பக்கமும் சச்சின் டெண்டுல்கர டெலீட் பண்ணிட்டு, பெஸ்ட் ஃபுட்ன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது 2த்தையும் நான் பண்ணிட்டேன். ஸோ அப்ப நம்ம எந்த கன்டென்ட்ட பத்தி போட போறோம்னா, பெஸ்ட் ஃபுட்ட பத்தி போட போறோம். உங்களுக்கு எந்த கன்டென்ட் வேணுமோ அதில போட்டுக்கங்க. போட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா, அதில பாருங்க இங்கிலீஷ் ஆன் இருக்கு இல்லையா? ஸோ அதாவது பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப நம்ம சர்ச் குடுத்தோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல தான் வந்து வரும். ஆனா நம்மளுக்கு என்ன வேணும்னா, தமிழ்ல தான் வேணும். ஓகேங்களா? நம்ம இங்கிலீஷ்ல வந்து அவ்வளோ வேண்டாம். அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எடுத்துட்டு, நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப தமிழ்ன்னு பார்த்தீங்கன்னா குடுக்க போறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்க. திரும்பி நான் வந்து இப்ப இங்கிலீஷ்ல குடுத்தேனா எல்லாமே கீழ இங்கிலீஷ்ல எல்லாமே வந்துருச்சுங்க எனக்கு. திரும்பி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு, அந்த இங்கிலீஷ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அடிச்சுட்டு இப்ப தமிழ்னு எழுதுறேங்க. ஸோ சாரி திரும்பி நான் வந்து இங்கிலீஷ் எழுதிட்டேன். ஸோ திரும்பி இப்ப நான் காப்பி பண்றேன். ஓகேங்களா? இப்ப திரும்பி காப்பி பண்றேன் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு தமிழ்னு எழுதுறேன். பாருங்க எழுதிட்டேன். ஸோ அடுத்து உள்ள போயிட்டேன். உள்ள போயிட்ட பிறகு உங்களுக்கு தமிழ்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறேன். ஸோ தமிழ்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்ட பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ சர்ச் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஒரு ஏரோ மார்க் மாரி. அந்த ஏரோ மார்க்க நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லோடிங் ஆக ஆரம்பிச்சுரும். பாருங்க ஏரோ மார்க் இருக்கு. அந்த ஏரோ மார்க் குடுத்த உடனே உங்களுக்கு தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது வர ஆரம்பிச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்ல வர ஆரம்பிச்சுருங்க. நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பேராகிராஃப் மாரி வரும். மத்தபடி நீங்க நார்மலா குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சின்னதா ஒரு 2, 3 லைன்ல முடிஞ்சிரும். நான் அனுப்புற அந்த ஃபாண்ட் அதாவது நான் அனுப்புறேன் போட்டிருக்க ரைட் ஹியர் சொல்லிட்டு ஒண்ணு போட்டுருப்பேன் முன்னாடி. ஸோ அது வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இல்ல பார்த்து டெக்ஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து பாருங்க, பண்ணிட்டோனே எனக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபெஸ்ட் ஃபுட்ன்னு போட்டோனே, அதுக்கு சம்மந்தமா என்னென்னலாம் நம்மளுக்கு வரணுமோ, எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்பரா வருதுங்க. ஓகேங்க. கீழ பாருங்க. கீழ உங்களுக்கு காப்பி ஆப்ஷன் ஒண்ணு இருக்குங்க. அந்த காப்பி ஆப்ஷன் நீங்க டச் பண்ணிட்டோனே காப்பி ஆயிடும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா பேஜுமே தள்ளி விட்டுட்டு, திரும்பி பிளாகர் உள்ள வாங்க. பிளாகர் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, நம்ம கிரியேட் போஸ்ட் குடுத்தோம் இல்லையா? ஸோ திரும்பி கூட பேக் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க பிளஸ் ஐகான் இருக்கா? ஸோ அந்த பிளஸ் ஐகான் நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுங்க. ஸோ இப்ப பாருங்க. ஓகே. ப்ளஸ் ஐகான் குடுத்துட்ட பிறகு உங்க பிளாக் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆயிட்ட பிறகு நீங்க காப்பி பண்ணத அப்படியே இங்க பேஸ்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க விஷயமே. ஓகேங்களா? ஸோ இதில நீங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். இதில என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஹெட்லைன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஹெட்லைன வந்து ஃபுல்லா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது செலக்ட் பண்ணிட்டு, மேல பிஐயூன்னு இருக்கும் பாருங்க. மேல பாருங்க பேராகிராஃப் பிஐயூலாம் இருக்கு இல்லையா? ஸோ பினா வந்து போல்டு ஓகேங்களா? அதாவது நம்ம டைட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போல்டா குடுப்போம் இல்லையா? அதாவது நல்லா பளிச்சுன்னு தெரியும் மாரி நல்லா கட்டையா இருக்கும் அந்த எழுத்தெல்லாம். ஸோ அது போல்டு வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறதுங்க. ஓகேங்களா? போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டைலா வரும். அதாவது ஒரு பக்கமா வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சுட்டு இருக்கும். யூன்னு போட்டு கீழ ஒரு டேஷ் மாரி ஒண்ணு போட்டுருக்குங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் வருங்க. ஓகேங்களா? ஸோ அதேபோல ஃபாண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குடுத்துக்கலாம். அந்த மாரி நெறைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஒண்ணு ஒண்ணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக்கா நான் என்ன பண்றேன்னா, அந்த இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல்டு மட்டும் பண்ணி காட்டுறேன். போல்டு அந்த ஆப்ஷன் ஸ்டைல் பண்றது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏரோ மார்க் வருது. இது மட்டும் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த அந்த லெட்டர் மட்டும் உங்களுக்கு போல்டா வரும். அதேபோல உங்களுக்கு ஃபாண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதாவது கலர் ஆப்ஷன் இல்ல. இந்த பக்கம் பாருங்க லெஃப்ட் சைட்ல ஏன்னு ஒண்ணு போட்டிருக்கும். அத நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த எழுத்து பெருசாக்குற மாரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. அதையுமே நீங்க வந்து டச் பண்ணி பெருசாக்கிக்கலாம் டைட்டில் எல்லாமே. எல்லா ஆப்ஷனுமே ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா மேக்ஸிமம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா, அங்கே அதிலேயே பக்கத்தில ஒரு பேனா சிம்பிள் இருக்கு. அது பக்கத்தில 3 புள்ளி மாரி ஒண்ணு இருக்கு பாருங்க. அது 3 புள்ளிய தொட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிக்சர் அப்லோட் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அது பிக்சர் ஆப்ஷன் இருக்கும். அந்த பிக்சர் ஆப்ஷன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த நீங்க கன்டென்ட் போடுறீங்களோ, அந்த கன்டென்ட்க்கு சம்மந்தமான பிக்சர வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளாக்ல நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு சூப்பராவே இருக்குங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே அந்த பேஜ் அப்படியே விட்டுட்டு, அப்படியே திரும்பி கூகுள்ல வந்து, நீங்க எது சம்மந்தமா போடுறீங்களோ, அதுக்கான சம்மந்தமான ஒரு டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கான பிக்சர்ஸ் எல்லாமே வருங்க. ஸோ அதுக்கான பிக்சர்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ பாருங்க நான் கூகுள்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, அதே பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி போகணும். இப்போ பாருங்க எல்லாமே நான் எனக்கு தேவையான பிக்சர் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் ஒரு 4, 5 மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ வந்து அதான் பண்ணிட்டேன். திரும்பி நான் ப்ளாக் உள்ள வரேங்க. ஸோ ப்ளாக் உள்ள வந்துட்டு பாருங்க. ஸோ இப்போ அந்த 3 புள்ளி இருக்கு இல்லையா? அந்த 3 புள்ளிய நான் தொட்டுட்டு கீழ வந்து பாருங்க, ஒரு கம்பி மாரி வரும். ஓகேங்களா? ஸோ அதாவது 3 புள்ளிய தொடுறேன். அதில வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து பாருங்க. அதுதான் வந்து நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்றது. ஃபோட்டோ அப்லோட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி வருங்க. ப்ரௌஸ்ன்னு வரும். ஸோ ப்ரௌஸ் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கேலரில என்ன ஃபோட்டோ இருக்கோ, அது எல்லாமே ஷோ ஆகும் உங்களுக்கு.
ஸோ அதில் உங்களுக்கு எந்த பிக்சர் வேணுமோ எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒன்று செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஓகே சுற்றுது. ஸோ லோடிங் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க பாருங்கள். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருங்க. இதில் பாருங்கள் உங்களுக்கு நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் சைடில் ஒரு வைக்கிற ஆப்ஷன் இருக்குது, நடுவில் வைக்கிற ஆப்ஷன் இருக்குது, அந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி வைக்கிற எல்லா ஆப்ஷனுமே இருக்குங்க. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் நடுவில் வேணுமா இல்லை லெஃப்ட் சைடில் வேணுமா ரைட் சைடில் வேணுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடில் வேணுமோ அதை வச்சுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயே வைங்க. ஓகேங்களா? ஒன்று ஒரு லெஃப்ட் சைடு வச்சிங்கன்னா இன்னொரு ரைட் சைடு வைங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி வைங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதே போல் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் கொடுங்க. அதேமாதிரி ப்ரௌஸ் கொடுங்க. ப்ரௌஸ் கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகும். கேலரி ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பிக்சர் வேணுமோ அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிக்சர் வரணுமோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணி எல்லா இடத்துலையுமே பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு அதை சைடில் ரைட் சைடில் வைக்கணுமா லெஃப்ட் சைடில் வைக்கணுமா பார்த்து வைங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் நான் 1 பை 1 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறேன். ஸோ அந்த பிக்சர் ஆட் பண்ணிட்டேன். அடுத்த இன்னொரு பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிக்சருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சுங்க. ஆட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூன்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ரிவியூ கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. பாருங்கள் நான் ப்ரிவியூ கொடுக்குறேன். ப்ரிவியூ கொடுத்துட்ட பிறகு இப்படி தாங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம டைட்டில் நம்ம என்ன கண்டென்ட் போட்டிருக்கோம் எந்தெந்த பிக்சரில் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு திரும்பி நீங்கள் என்ன பண்ணலான்னா பேக் சைடு வந்துருங்க. ஸோ ப்ரிவியூ பார்க்கறதா இருந்தால் பார்த்துருங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? பாருங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ பக்கத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பப்ளிஷ் ஆப்ஷன் கொடுத்தீங்கிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய ஃபஸ்ட்டு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் விட்டுட்டீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டீங்க. ஸோ பக்கத்தில் ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேர் ஆப்ஷனை டச் பண்ணி காப்பி லிங்க் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் ஷேர் பண்ணி தாராளமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பார்க்க வைக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்? இப்போ எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ஆட்ஸ் வர வைக்கணும் இல்லையா? ஸோ இப்போ அந்த ஆட்ஸ் வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ ஆட்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி கிட்டேருந்து தான் நம்ம ஆட்ஸ் வாங்கி நம்மளுடைய பிளாகில் வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சு ஸோ அதுலேருந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தான் இது இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஆட்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் ஆட்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி அது. ஸோ பாருங்கள் நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போஸ்ட் ஆட்ஸ் தான் தராங்க. இதில் ரம்மி விளாட்ற மாதிரி ஸோ நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் பெரிய பெரிய கம்பெனி ஆட்ஸாக வருது. மேக்ஸிமம் எல்லாருமே ஏர்ன் பண்ணலாம் இதில். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் ஆட்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோடனே ஃபஸ்ட்டு ஒரு லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்கள். ஓகே நான் ஆளில் கொடுத்துட்றேன். ஸோ ஆளில் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்ட்ரா அட்வர்டைசிங் நெட்வொர்க் இருக்குல்ல அது கொடுத்துருங்க. மேலே சைன் அப் இருக்கு இல்லையா? ஸோ லாகின் யாரும் கொடுக்காதீங்க. சைன் அப் கொடுங்க. சைன் அப் கொடுத்துறப்ப 2 ஆப்ஷன் காமிக்கும் உங்களுக்கு. செகண்ட் ஆப்ஷன் டச் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் டிக்டாக் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ மற்றபடி நம்மளோட பிராண்டை நம்ம பண்ண போகிறது கிடையாது. அதாவது செகண்ட் ஆப்ஷன் டச் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயிலு உங்கள் ஃபுல் நேமு லாகின் ஐடி ஸோ லாகின் நேம் கொடுங்க இல்லை பாஸ்வேர்டு கொடுங்க. மெசேஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் கொடுங்க இல்லை ட்விட்டர் கொடுங்க இன்ஸ்டாகிராம் கொடுங்க இந்த மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எல்லாமே கொடுத்துட்டு கீழே சைன் அப் கொடுக்கும். பாஸ்வேர்டில் போட்ட பிறகு சைன் அப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஷேர் ஆகுங்க. ஓகேங்களா? நீங்கள் கொடுத்த மெயிலுக்கு ஒரு லிங்க் ஷேர் ஆகுங்க. அந்த லிங்க்கில் போய் டச் பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. மெயிலை வெரிஃபை பண்ணிட்ட பிறகு அந்த ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்கள் மெயிலையும் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணுற பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஷோ ஆகிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் வெப்சைட்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆட் வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்கள். ஸோ ஆட் வெப்சைட்டை டச் பண்ணுற பிறகு மேலே பாருங்கள் வெப்சைட்னு ஒன்று இருக்குங்களா? ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிளாக் வெப்சைட்டை நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போடணுங்க. அது எங்கே போகிற கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பிளாகில் போங்க. உங்கள் பிளாகில் போனீங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வியூ பிளாகில் டச் பண்ணிங்க அப்படின்னா மேலே பாருங்கள் அன்அஃபிஷியல் நாட் 3 ஆட் இருக்கு இல்லையா? ஸோ அதுதாங்க உங்களுடைய லிங்க். ஓகேங்களா? ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணிவிட்டு உங்கள் பிளாக்லேயும் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துங்க. ஸோ காப்பி பண்ணி திரும்பி அந்த வெப்சைட் வந்து பாருங்க. ஆட்ஸ்ட்ரா வெப்சைட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆட் வெப்சைட் இருக்கு இல்லையா? அதை கொடுங்க. கொடுத்துட்ட பிறகு மேலே பாருங்கள் வெப்சைட் இருக்கு இல்லையா? அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் இருக்கு இல்லையா? சோஷியல் கொடுங்க. சோஷியல் கொடுத்தா கீழே ஆட் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 13 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பெண்டிங் தான் காமிக்கும். ஸோ 30 மினிட்ஸில் உங்களுக்கு மெயிலுக்கு வெரிஃபிகேஷன் வரும். உங்கள் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களோட ஐடி ஆக்டிவேஷன் ஆகிடுங்க. ஆக்டிவேஷன் ஆகிட்ட பிறகு வந்து பாருங்கள் கீழே ஆட் யூனிட்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ஆட் யூனிட் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் பேனர் சைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம முக்கியமான பேனர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 × 250 × 720 × 90. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பேனர் சைஸ் தான் நம்மளுக்கு வந்து வேணுங்க. ஸோ நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேனர் கிட்ட நான் கொடுத்து வச்சுட்டுங்க. ஆனால் நான் இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்து காட்டுறேன் நான் இப்போ. ஓகேங்களா? இப்போ 468 × அந்த 60 பேனர் இருக்கு இல்லையா? அதை நான் டச் பண்ணிட்டு கீழே வந்து ஆட் கொடுக்குறேன். ஸோ ஆட் கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்கள் கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு ஓகே கேட்கும் கார்டுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அதை ஏரோ மார்க்கை டச் பண்ணி கீழே வந்தீங்கன்னா மேலே பாருங்கள் என்னோட பேனர் சைஸ்லாம் பாருங்கள் 300 × 250 728 × 90 இந்த 2 பேனர் தான் நம்மளுக்கு முக்கியமானது. மீதி இருக்கிறது எல்லாமே சும்மா பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பெண்டிங்னு சொல்லிட்டு காமிக்கும். அந்த 300 × 250 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுங்க. ரெண்டாவது 728 × 90 ஓகே இந்த 2 பேனர் மட்டும் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி வச்சுங்க.
ஸோ பாயிண்ட் ஆஃப் பிறகு பக்கத்தில் ஒரு கெட் கோட்னு இருக்கும். அந்த கெட் கோடை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிடுங்க. ஸோ அதை அந்த கோடை காப்பி பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணால் நம்மளோட பிளாக் வெப்சைட் உள்ளே வந்துருங்க. ஸோ வந்துட்ட பிறகு சைடில் செட்டிங்ஸ் இருக்குங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட்னு இருக்கும். அந்த லேஅவுட் தொட்டுட்டு இங்கே வந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுலையுமே வந்து டெலிட் பண்ணுங்க. அங்கே பாரு சைட் பாரில் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் இருக்கும். அந்த பேஜஸை டச் பண்ணி எடிட் இருக்குங்க. அந்த எடிட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா ரிமூவ் இருக்கும். ஸோ அந்த ரிமூவ் எல்லாமே ரிமூவ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க எல்லா ஆட்சன்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அங்கே காப்பி பண்ணோம் இல்லையா அந்த ஜாவா ஸ்கிரிப்ட்டை. ஸோ அந்த HTML ஸ்கிரிப்டை இங்கே தான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோங்க. அது எப்படி பேஸ்ட் பண்ண போகிறோம்னா ஆட் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் பிளாகர் வெப்சைட் உள்ள வந்துட்டோம், செட்டிங்ஸில் வந்துட்டோம், லேஅவுட்டில் வந்து இது பண்ணுறோம். ஸோ இப்போ கண்டென்ட் கொடுத்துருங்க. டைட்டில் எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லைங்க. கண்டென்ட் பண்ணுங்கள். கண்டென்ட் நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ செகண்ட் வந்து பாருங்கள் திரும்பி ஆடியோ கேஜெட் கொடுங்க. திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா HTML ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுங்க. டைட்டில் வேணாங்க. கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். கீழே சேவ் கொடுங்க. திரும்பி மூணாவது பாருங்கள் ரைட் 2x2 இருக்கு இல்லையா சைட் பார், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா HTML ஜாவா ஸ்கிரிப்ட்னு இருக்குங்க. அதை டச் பண்ணுங்கள். கீழே கண்டென்ட் இருக்குங்க. கண்டென்ட் கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபுட்டரை டச் பண்ணிங்க. இங்கே ஆடியோ கேட்ச்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை டச் பண்ணி கண்டென்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் கொடுங்க. திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டர் 2 இருக்கு இல்லையா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் கொடுங்க. ஸோ இதேமாதிரி ப்ராப்பராக எல்லாத்துக்குமே வந்து பண்ணிடுங்க. ஓகேங்க. டைட்டில் நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. ஓகேங்க. ஸோ இது எப்படி வரணும் அப்படின்னா நீங்கள் ஆஸ்ட்ரா வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா கெட் கோட் கொடுத்து அதை காப்பி இருக்குங்க. அதை காப்பி கொடுக்க போகிறீங்க. திரும்பி வந்து பிளாகர் வர போகிறீங்க. பிளாகர் வந்து 3 டாட் கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு லேஅவுட்னு ஒன்று இருக்கும். லேஅவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு ஆடு எல்லாருமே நம்ம செட் பண்ணியாச்சுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்து 720 28x90 அந்த சைஸ் தொட்டு நீங்கள் ஆக்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கங்க. உங்களுக்கு கெட் கோட் இருக்கு இல்லையா? அந்த கெட் கோட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. கெட் கோட்ஸ் அந்த கொடுத்துட்டு அவருக்கு உங்களுக்கு காப்பி பேஸ்ட்டும் இருக்கும். காப்பி கோடுன்னு சொல்லிட்டு அதை டச் பண்ணிங்க. திரும்ப பிளாகர் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க. வந்துட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அந்த கிராஸ் காலமில் வந்து பார்த்தீங்கன்னா HTML ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் விட்டுட்டு கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டர்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அதை பண்ணி அதுலேயுமே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிங்க. ஸோ இது பண்ணினா மேக்ஸிமம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க விஷயமே. ஸோ ஆட்ஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சுங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிளாகை நீங்கள் போய் இப்போ விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிளாகில் உங்களுக்கான ஆட்ஸ் அண்டு ப்ராப்பரான ஒரு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ இப்போ அந்த காப்பி லிங்க் ஷேர் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா யாருக்கும் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணிட்ட பிறகு இதாங்க லிங்க். அந்த லிங்க்கை நான் டச் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ அன்அஃபிஷியல் 3.0 அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேமு. ஸோ அந்த நேம் கொடுத்துருங்க. அப்புறம் அன்அஃபிஷியல் 3.0 கொடுத்துருங்க. ஆட் பாருங்க வருதுங்க. பிசி கேம் சொல்லிட்டு ஒரு ஆட் வருதுங்க. ஸோ அப்போ நான் பிளாக் பண்ணது அந்த காய்கறி பிக்சரு நான் என்னென்ன கண்டென்ட் போட்டேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு A to Z வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்க. கீழே ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருங்க பாருங்கள். ஸோ இதுதாங்க சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ இந்த வீடியோவை திரும்பி வச்சு பாருங்கள். ஸோ ஒன்ஸ் பொறுமையாக வச்சு வீடியோ வந்து ஸ்லோவாக வச்சு நீங்கள் லேப்டாப்லேயோ இல்லை வந்து உங்கள் மொபைலே டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களுமே இதே போல் ஒரு சூப்பரான ஒரு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த சந்திக்கிறேன். அன்பு அன்அஃபிஷியல். தேங்க்யூ சார். பாய்.